காட்டாளன் திரை விமர்சனம். ஆண்டனி வர்கீஸ், சுனில், கபீர் துகான் சிங், துஷரா விஜயன் மற்றும் பலர் நடிப்புல பவுல் ஜார்ஜ் இயக்கத்துல சாம் சிஎஸ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் காட்டாளன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கேரளாவில் உள்ள ஒரு வனப்பகுதியையும் அங்கு வாழும் பழங்குடியின மக்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கடத்தல்காரன் சுனில் அங்கிருக்கும் யானைகளை கொன்று அதன் தந்தங்களை கடத்தி வருகிறார். அவரது இடத்தை பிடிக்க துடிக்கும் கபீர் துகான் சிங் சுனில் கடத்தும் தந்தங்களை காவல்துறை உதவியுடன் கைப்பற்றுவதோடு அவரது கடத்தல் தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சிக்கிறார். பறிபோன தனது தந்தங்களை மீட்பதற்காக ஹீரோ ஆண்டனி வர்கீஸை சுனில் களம் இறக்குகிறார். அவரது தந்திரமான திட்டத்தால் சுனில் இழந்த தந்தங்களை பெறுவதோடு காவல்துறையை ஏமாற்றிவிட்டு மீண்டும் தந்தங்களை கடத்துகிறார். இதற்கிடையே சுனிலுக்கு உதவி செய்து வரும் ஹீரோ ஆண்டனி வர்கீஸ் அவருக்கு எதிராக செயல்படுவதோடு பழங்குடியின மக்களுக்கு உதவியாகவும் இருக்கிறார். ஆண்டனி வர்கீஸை அழிக்க முடிவு செய்யும் சுனில் தனது எதிரியான கபீர் துகான் சிங்குடன் கைகோர்க்கிறார். அதே சமயம் பழங்குடியின மக்களை ஒன்று திரட்டி கடத்தல்காரர்களுக்கு எதிராக மாபெரும் யுத்தம் நடத்த தயாராகிறார் ஆண்டனி வர்கீஸ். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றது யார், கடத்தல்காரர்களை அழிக்கும் ஆண்டனி வர்கீஸ் யார் என்பதை பல ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் பல்வேறு கதாபாத்திரங்களின் வடிவமைப்புடன் சொல்வதே காட்டாளன். ஹீரோவாக நடித்திருக்கும் ஆண்டனி வர்கீஸின் தோற்றம், நடிப்பு மற்றும் எக்ஸ்பிரஷன் ஆகியவை மோகன்லாலின் ஜெராக்ஸாக இருக்கிறது. வில்லனாக நடித்திருக்கும் சுனில் வழக்கம் போல் தனது முரட்டுத்தனமான வில்லத்தனத்தால் மிரட்டுகிறார். மற்றொரு வில்லனாக நடித்திருக்கும் கபீர் துகான் சிங் ஸ்டைலிஷ் வில்லனாக கவனம் இருக்கிறார். திடீர் என்ட்ரி கொடுக்கும் துஷரா விஜயன் உடை மற்றும் உடல் தோற்ற அமைப்பில் சற்று உறுத்தலாக தெரிந்தாலும் ஆக்ஷன் காட்சிகளில் கடுமையாக உழைத்திருக்கிறார். ரெனாட்டை ஒளிப்பதிவில் ஆக்ஷன் காட்சிகள் அமர்க்கலாம். சமீர் முகமதுவின் படத்தொகுப்பு காட்சிகளை வேகமாக நகர்த்தியிருப்பதோடு படத்தின் நீளத்தை முடிந்தளவு குறைத்து பார்வையாளர்களை பாதிப்பில் இருந்து காப்பாற்றியிருக்கிறது. பவுல் ஜார்ஜ், ஜோபி வர்கீஸ், ஜெரோ ஜேக்கப் ஆகியோரின் கதை, திரைக்கதை மற்றும் உன்னியாரின் வசனம் ஆகியவற்றை விட ஆக்ஷன் காட்சிகள் தான் திரையை அதிகம் ஆட்கொள்கிறது. KGF, புஷ்பா, விக்ரம் போன்ற படங்களால் பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு படத்தை இயக்குனர் பவுல் ஜார்ஜ் இயக்கியிருக்கிறார் என்பது படத்தின் ஆரம்ப காட்சி முதல் இறுதி காட்சி வரை தெரிகிறது. மொத்தத்துல காட்டாளன் கடுப்பேற்றுகிறான்.